உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கனி இருக்கணும்னு பார்த்து விசுவாசம் அப்படின்னு என்ன செஞ்சோம் பார்த்தோம். ரெண்டாவது தைரியம். தைரியம் ரெண்டு தான் பார்த்துருக்கோம். இந்த தைரியத்துக்கு கீழே தான் ஒரு தலைப்புல வேதத்தில் இல்லைன்னா கிருபையில் தைரியமாயிரு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து ஆண்டவர் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. நீங்க என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யூதாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை கூட நீங்க வாசிங்களேன். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளை நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3வது வசனத்தை தான் நான் அடிப்படையாக கொண்டு போன மாதத்தில் தியானித்தோம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். தகப்பனாகிய பேதுரு அதே அதிகாரத்தில் சொன்னார். நான் அதே மறுபடியும் சொல்லி நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பல. தைரியம் அப்படின்னு 2வது கனியா அவர் சொல்லி இருக்கிறார். இங்க தகப்பனாய் யூதா எழுதுகிறார், விசுவாசத்தை தைரியமாய் போராடுங்கள் அப்படின்னு சொல்லி 4வது வசனத்துல தான் கிருபையில தைரியமாய் இருப்போம், வேத வசனத்தில் தைரியமாய் இருப்போம் தியானித்தோம். இப்ப 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் துணையோடு தியானிக்க போகிற வேத வார்த்தையின் தலைப்பு இவ்வாறு நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், தாழ்மையில் தைரியமாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தாழ்மையில். முறை பார்த்தோம் வேத வசனத்தில் இல்லைன்னா கிருபையில் தைரியமாயிருங்கள் போன மாசம், அது இருக்கட்டும். இப்ப தாழ்மையில் தைரியமாயிருங்கள். இந்த தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில நிலையானதாகவும் சாகிற வரைக்கும் இல்லைன்னா பரலோகம் போகிற வரைக்கும் நமக்கு வேண்டியதா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அண்ட சராசரங்களை தேவன் படைத்தார். நம்முடைய கண்களால் நம்ப முடியாத, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத, நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய அறிவியல் வல்லுநர்கள் தேடி தேடி மாதம் ஒன்றாய் நாள் ஒன்றாய் புதிதாய் யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மொத்த உலகத்தையும் முழு அண்ட சராசரங்களையும் படைத்து ராஜாதி ராஜாவாய் ஒருவராய் சாவாமை உள்ளவராய் சேரக்கூடாத ஒளிகளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும் பொழுது இந்த மொத்த பிரபஞ்சத்தையே பரலோகத்தையும் சரி அதற்கு பின்னாக ஒரு பூமியில இப்படி பாவம் வருவதற்கு காரணமாய் அமைந்தது என்ன தெரியுமா? இது ஒரு வசனம் தான். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். இந்த லூசிபரும் அவனோடு சேர்ந்தவர்களும் தேவனுக்கு விரோதமாய் பெருமை கொண்டாங்க. பாருங்களேன், தேவனுக்கு விரோதமாய் கர்த்தர் பரலோகத்தையே அலங்கரித்து வைத்திருந்த தாழ்மையை விட்டுட்டு இவங்க பெருமை கொண்டாங்க. பாருங்க, இந்த பெருமை இன்னைக்கு இவ்வளவு பெரிய பார சுமையா என்ன செஞ்சிருச்சு? ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த தூதர்கள், இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆதி மேன்மையுடைய தூதர்கள். நீங்கள் நானும் மேன்மையானவைகளை பேசணும்னு பேசுறோம், நீங்கள் நானும் மேன்மையான வாழ்க்கை வாழணும்னு வாழ்றோம், நீங்கள் நானும் மேன்மையானதை பெற்றுக்கொள்ளணும், மேன்மை ஓடுறோம். ஆனா இவங்க ஆதி மேன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் சொல்றார், இப்ப இவ்வளவு பாவம் செய்கிற இந்த பூமியில இருக்கோம் பாருங்களேன், நம்மளெல்லாம் ஆண்டவர் சும்மா விட்டுட்டாரு. எப்பா பாவம் செஞ்சுட்டு போப்பா, அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட என்ன செய்யுது. ஆனா இவங்களை என்ன பண்ணாரா, நான் நினைக்கிறேன் ஒருவேளை நம்மளாம் மேன்மையை தான் தொலைச்சிட்டோம் நினைக்கிறேன். ஆனா இந்த தூதர்கள் ஆதி மேன்மையை தொலைச்சிட்டனால அவனுங்களை அன்னைக்கு சங்கிலியால கட்டுன ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் அவுத்து விடாம என்ன செய்யறார். இந்த யூதா புஸ்தகம் நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு புஸ்தகம், ஆச்சரியமான ஒரு புஸ்தகம். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஆதி மேன்மையை இழந்து போவது அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஆதி மேன்மையை தொலைச்சிட்டு சும்மா ஏனோ தானே இருக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை நான் அன்பா சொல்றேன், நிறைய பேரு ஆவியில் ஆரம்பின நம்ம இப்ப மாம்சத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம்.
அழகா ஆவியானவர் அப்பாவை கொண்டு புதன்கிழமை பேசினாரு. முந்தி நாளில் நேரம் நமக்கு கரண்ட் நமக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர நமக்கு பவர் பேக்கப் இன்வெர்டர் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நமக்குள்ள இந்த கிருபை கனி இருந்துச்சு. கரண்டும் போய் இன்வெர்டர் பேட்டரியும் காலியா போய் இப்ப ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்படலை. நம்ம இப்ப அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சர்ச்சுக்கு வாரேன், நான் சர்ச்சுக்கு போறேன், ஏதோ வழக்கம் போல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. நண்பா சொல்றேன், நீங்க இதே வசனத்தை நீங்க எடுத்து என் கூட வாசிங்களேன். 2 பேதுரு 2:4 வாசிங்க. 2 பேதுரு 2:4 ஒருவர் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனாகிய யூதா எழுதும்போது இப்படியா எழுதுகிறார், ஆதிமேன்மையை இழந்து போனவர்கள். தகப்பனாகிய பேதுரு இதே சம்பவத்தை ஆவியானவர் துணையோடு எழுதுகிறார், பாவம் செய்த யூதர்கள், மன்னிக்கணும், தூதர்கள். அப்ப ஆதி மேன்மைய கத்தர் கொடுத்த கிருபைய மொத எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரத்தை மொத கத்தர் எனக்கு கொடுத்த ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நான் இழந்துட்டு ஓடுறேன் பாருங்க. ஒரு வாழ்க்கையின் ஒரு ஓட்டம், இது சாதாரணமானதல்ல, இது பாவம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் என்னை ரட்சிக்கும் போது ஒரு கிருபை கொடுத்தார்ல, ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டப்போ ஒரு கிருபை கொடுத்தார்ல. எப்படியோ இருந்தேங்க, அது நான் இளைஞனா இருக்கும்போது ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கலாம், இல்லை நான் சின்ன பையனா இருக்கும்போது கொடுத்துருக்கலாம், நான் வாலிபனா இருக்கும்போது கொடுத்துருக்கலாம், திருமணமா எப்பயோ கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு கிருபை கொடுத்தாரு பாருங்க. அடிக்கடி சொல்றோம்ல, அப்பெல்லாம் நாங்கள் ஆண்டவரோடு எப்படி இருப்போம் தெரியுமா? எங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு கத்த இழந்து போன கிருபையினால நம்ம நிரப்புவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஆதி மேன்மை மட்டும் இன்னைக்கு இருந்துச்சுன்னா உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குமா, ரட்சிக்கப்பட்டிருக்காதா? நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஆதி மேன்மை நமக்குள்ள குறையாம இருந்துச்சுன்னா ரட்சிக்கப்பட்டிருக்குமா, ரட்சிக்கப்பட்டிருக்காதா? நம்முடைய கிராமமே மனம் திரும்பி இருக்கும். இது ஆசாரியன் இருக்கிற இடம் தொடங்கி கடைசி மட்டும் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார், ஆதி நிலை நமக்கு உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆதி மேன்மைதானப்பா, அதனால சும்மா விட்டுற வேண்டிதான். சரி, முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், சரி அது என்ன பண்றது? இப்போ அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு திருமணம் ஆயிட்டு, பிள்ளைகள் ஆயிட்டு, அப்படி ஆயிட்டு, இப்படி ஆயிட்டு, என்ன செய்யறது? வயசாகி போயிட்டு. இதெல்லாம் பரலோகம் என்ன செய்யறது இல்லையா? அது பார்க்கறதே கிடையாதான். ஏன்னா நமக்கு தேவன் கொடுத்த மேன்மை இந்த அழிந்து போகிற மாம்சத்திற்கு கொடுக்கப்படல, அழியாததுமான கர்த்தர் நமக்கு கொடுத்த பரலோக மேனிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மேனிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீங்க எடுத்து வாசிங்களேன் என்னோட கூட. வெளிப்படுத்தின புஸ்தகம் 2வது அதிகாரம் அல்ல 4வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எபேசு சபைக்கு, முதல் சபைக்கு, இந்த வேதத்தின் எழுத்தின்படி முதலாவது எழுதப்பட்டிருக்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன செய்து உண்டு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா? இப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது இவங்க உண்மையில ஆண்டவர்ல எந்த நிலைமையில இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 2வது வசனம் சொல்லுது, உன் கிரிகைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனா நீ ஒரு பெரிய பாவம் செய்கிற சபையே, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று எனக்கு ஒரு குறையுண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்களாம்? பிரயாசப்பட்டாங்களாம், பொறுமையா இருந்தாங்களாம், சகிச்சாங்களாம்,
பொய்யர்களால வருகிற ஆண்டவரே பாரும், பொய் சொல்றவனால என் ஆத்மா சோர்ந்து போகுதுன்னு இருந்தாங்களாம். எவ்வளவோ பாரத்தின் நடுவில், எவ்வளவோ பாவத்தின் நடுவில் இளைப்படையாமல் கர்த்தரை சேவிச்சாங்களாம். பரலோகம் இதெல்லாம் பார்க்கல. பரலோகம் இவனை குறித்து நோக்கமாக இருக்கிறது. பரலோகம் இவர்களை குறித்து சிந்தையா இருக்கிறது. பரலோகம் சொல்லுது, இவ்வளவு பிரயாசத்தின் நடுவிலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு திரும்ப சபையே என்று. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் இதைத்தானே சொல்றோம். இன்னைக்கு ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன். இந்த பலவீனத்தின் நடுவில் தான் என் ஆண்டவரை நான் தேடுறேன். எவ்வளவு பிரச்சனை தெரியுமா தம்பி, எங்களுக்கு எவ்வளவு போராட்டம் தெரியுமா. முன்னிருந்த பலன்லாம் இப்ப இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவரை எல்லாம் சரி, இப்ப நம்ம இழைச்சு போகல. முன்ன விட ரட்சிக்கப்பட்டப்ப கர்த்தர் நமக்கு ஆதிமேன்மையை கொடுத்தப்ப இருந்ததோட இப்ப அதிகமா பிரயாசப்படுறோம். அன்னைக்கு ஒரு ஜெபத்துக்கு தான் வந்தோம், இன்னைக்கு 9 ஜெபத்துக்கு நம்ம வரோம். அன்னைக்கு முன்ன என்னென்னமோ நடந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாராம், ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு திரும்பு, ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு நீ திரும்பு. தேவ மனிதர் இருந்தாராம், பாஸ்டர். அவங்க நல்ல ஒரு தேவ மனிதர், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு மரித்து போயிட்டாங்க. அவருக்கு ஒரு பையன் இருந்தாங்க. அவருடைய பையன்ல ஒரு பையன் பயங்கரமா ஊழியத்துல அட்டன்டிவா இருப்பார். துரு துருன்னு எல்லாத்தையும் செய்வார். செய்ய முடியாது அப்படிங்கிறத செய்யற ஒரு நல்ல தேவ மனுஷன். ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். தனி ஒருவனாய் சில கூட இருக்கிறவங்க உதவிகளோடு பயங்கரமா இந்த ஊழியத்தை 3 நாள் ஊழியம் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, வல்லமையாய் செய்து முடித்தாங்களா அந்த ஊழியத்தை. அவங்க முடிச்சுட்டு திரும்பி வந்தாராம். அவங்க அப்பா சேர்ல உட்கார்ந்து இருந்தாராம். அவங்க அப்பா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாராம், நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு என்ன செய்ய மாட்டாங்களாம். இதை கேட்டா வம்பு, நம்மளே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாலாம், எப்பா மீட்டிங் எப்படி அப்படின்னு கேட்டாராம். ஒரு வார்த்தை கேட்டாராம் அந்த தேவ மனித, தம்பி ஆண்டவருக்காக இந்த ஊழியத்தை செஞ்சியா இல்ல ஆண்டவரோட இருந்து இந்த ஊழியத்தை செஞ்சியா? ஆதி மேன்மைக்கும் நம்ம இழந்து போனதுக்கும் அதான் இன்னைக்கு வித்தியாசம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம நிறைய செய்யறோம், ஆண்டவரோடு இருந்து செய்யலை. ஏன் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போயிட்டு தெரியுமா? ஏன் இழந்து போயிட்டு தெரியுமா? நம்ம நல்லா இருக்கோம், ஆனால் ஆண்டவராகிய செடியோடு நம்ம இல்லை. இன்னைக்கு நம்ம உலர்ந்து போயிட்டோம். வசனம் சொல்லுது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலையும் கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாளையானால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் அன்பாய் சொல்லுகிறேன், எல்லாவற்றிலும் மேன்மையானவைகளை தேவனுக்கு கொடுக்க நீங்கள் நானும் அறிந்திருக்கணும். ஆதி மேன்மைக்கு திரும்பணும், ஆதி அன்புக்கு திரும்பணும். ஒரு பழைய ஏற்பாடு முழுவதும் விளங்காத ஒரு சத்தியம், காயினுடைய பலியை தள்ளி ஆபேலுடைய பலியை ஏன் ஏற்றுக்கொண்டா தெரில. என்னென்ன சொன்னாங்கன்னு தெரில, என்னென்ன அர்த்தம் அதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. இன்னைக்கு அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. காயின் சூத்த கத்திரிக்காவை கொடுத்துட்டாருலாம் சொல்லி கொடுக்குறவங்க என்ன செய்றாங்க, என்னென்னமோ அவங்கவுங்களுக்கு தோணதை சொல்றாங்க. தகப்பனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியா எழுதுகிறார், ஆபேல் விசுவாசத்தினாலே மேன்மையான பலிகளை கர்த்தருக்கு கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? 2 பேரும் கொடுத்தது கரெக்டு தான். ஆனா விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையானவைகளை கொடுத்தார். அவர்கிட்ட இருந்ததுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை கொடுத்தார். இந்த வசனத்தில் ஒரு ஆச்சரியமான சத்தியம் இருக்கு. 5வது வசனத்தை வாசிங்களேன். 2:5 வெளிப்படுத்தல். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆதி மேன்மைக்கு திரும்பலனா, ஆதியில கர்த்தர் மேல கொண்டிருந்த அன்புக்கு திரும்பலனா, நான் அன்பாய் சொல்லுவேன், தாழ்மையாய் சொல்லுவேன், நம்மால் வெளிச்சமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மங்கி எரியிற போது கர்த்தர் அணைக்க மாட்டார், நம்ம வாழ்க்கையே அணைஞ்சு என்ன செஞ்சிடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஆச்சரியமா இருந்தது. 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். எதை குறித்து பார்க்கிறோம்? கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆதி மேன்மையை அவர்கள் இழந்தார்கள். சபையே, நீங்கள் நானும் ஆதி மேன்மையாய் கொண்ட தேவன் மீது கொண்ட ஆதி அன்பை காத்து கொள்வோமே, ஆனால் நம்முடைய கனியுள்ள வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போவதல்ல, பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய போகிறோம். அங்கேயும் நமக்கு கனிகள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல இந்த வசனம். நேற்று இந்த வசனத்தை கடந்த வாரத்தில் வாசிக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு ஐயா. நம்ம அதான் அடிக்கடி சொல்றோம், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இந்த மண்ணோடு முடிந்து போவதல்ல, இந்த ரட்சிப்பு விண்ணவரோடு வாழக்கூடியதுக்கு வேண்டியது. ஆமென். ஹல்லேலூயா. ஆதி மேன்மைக்கு திரும்புவோம். இந்த வசனத்தை பேசும்போது ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினார். நான் ஒரு சில நேரம் பேசும்போது உங்களுக்கு தோணும், பொறுமையாக நல்லா பேசும்போது தோணும், டேனி தம்பி நல்லா பேசுறாரு. கொஞ்சம் கஷ்டமாக பேசும்போது என்ன தோணும், சின்ன பையன் இவன் என்ன பேச்சு என்ன செய்கிறான் நம்மளை பார்த்து. நான் பேசுகிறேன், வீடியோவில் ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்கன்னு. வீட்டுக்கு போய் செல் எடுத்தோன்னா நான் அதை என்ன செய்ய போகிறேன்? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்பா ஆவியானவர் உன்னை கொண்டு தானே பேசினாரு, நீ என்ன செய்யாத. தப்புனாய் பவுல் அதுதான் சொல்லுகிறார், போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி நான் என்ன செய்கிறேன்? கீழ் படுத்துறேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் வாசிக்கும் நினச்சி பார்த்தேன், ஆதி மேன்மை. காலேஜ் படிக்கும்போது ஆண்டவருடைய கிருபையில் கொஞ்சம் இந்த ஸ்கூல்லாம் படிக்கும்போது படிக்கணுன்றது, காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் திறந்த வாசல் மாதிரி நம்ம படிச்சுக்கலாம், நேரம் இருந்தால் படிச்சுக்கலாம், நம்மளை யாரும் போட்டு அழுத்த மாட்டாங்க. அப்போ இருந்த நான் நினைக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அதுதான் ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கையாக நான் வாழ்ந்தேன்னு நான் நினைக்கிறேன். காலையில் முழிப்பேன், 5 மணி 5:30 எந்திரிச்சிருவோம் கரெக்டாக. குடும்ப ஜெபத்தை முடிப்போம். குடும்ப ஜெபத்தை முடிச்சுட்டு 6:30 போல் பைபிள் எடுத்து சர்ச்சுக்குள்ளே வருவேன். 7:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அப்பையும் பைபிள் வாசிப்பேன். காலேஜுக்கு போவோம். தீமோலாம் இருக்காது. தீமோ, பிரைட்வின் நாங்களாம் பொண்ணா படிக்கும்போது மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் காலேஜ் போகும்போது எல்லாரும் புதிய ஏற்பாடு கொண்டு போவோம். காலேஜ் முடிச்சுட்டு புதிய ஏற்பாடு அங்கே உட்காந்து என்ன செய்வோம், நாங்கள் அங்கே உட்காந்து வாசிப்போம். அதை முடிச்சுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு காலேஜ் ஓவர் ஆகும். எங்களுக்கு பஸ் 4:30 வரும். அப்போ 4 மணிலேருந்து 4:30 வரைக்கும் மறுபடியும் காலேஜில் உட்காந்து பைபிள் வாசிப்போம். அப்புறம் முடிச்சுட்டு இங்கே வருவோம். 4:45 வருவோம். வந்தவுடனே செல்லெல்லாம் தொடைய மாட்டோம். செல்லை தொட்டால் நேரம் வீணாயிரும்னு டக்குன்னு மேல் கழுவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு பைபிளை தூக்கிட்டு மறுபடியும் 1000 ஸ்தோத்திர பலி இப்போ சொல்கிற பழக்கம் இருந்துச்சு. எடுத்துகிட்டு சர்ச்சுக்குள்ள வந்துடுவோம். 5 to 6 ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் போவோம், கொஞ்சம் படிப்போம், சின்ன வேலையை பார்ப்போம். 9 to 10 வழக்கமாக ஜெபம் பண்ணுற நேரமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், அப்போ இருந்ததை விட இப்போ அதிகமாக பிரயாசப்படுறேன். அப்ப இருந்ததை விட ஆண்டவருடைய நாமத்திற்கு இலைப்படையாம ஓடுறேன். அப்ப இருந்ததை விட அதிகமான கண் விழிப்பு இருக்கு. அப்ப இருந்ததை விட அதிகமான கண் விழிப்பு பிரயாசம் இருக்கு ஐயா. ஆனா ஆதியில கொண்ட அன்பு இல்லை. இதை ஆண்டவர் பார்க்கல. அப்ப இருந்ததோட இப்ப பிரசங்க நல்லா இருக்கு, ஆனா வாழ்க்கை நல்லா இல்லை. அப்ப இருந்ததோட நம்ம வாழ்க்கை தரம் மாறி இருக்கு இப்ப. ஆனா ஆண்டவருக்குள்ள ஆதி மேன்மை இல்லை நமக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஆதி மேன்மைக்கு திரும்பவுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. யூ நோ த பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆண்டவருக்குள்ள மகா மேன்மையாய் வாழ்ந்த நாட்கள் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியாது. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் வந்து 5 நிமிஷம் தினசரி ஜெபிச்சுட்டு போனவங்க இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நான் கண்டார கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். கர்த்தருக்கு தன்னுடைய சிறுமையிலையும் 2 மடங்கு தசமாவும் கொடுத்த தேவ பிள்ளைகள் இந்த சர்ச்சில் இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், தன்னுடைய சம்பாத்தியத்தில் 50% தனக்கு 50% தேவனுக்கும் கொடுத்தவங்க இருக்காங்க. மாசத்துல ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாள் கர்த்தருக்குன்னு விசேஷித்து கொண்டு ஜெபிச்சவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுக்கல. சிலருக்கு அதை கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறா, சிலருக்கு அதை கிருபையாய் கொடுத்திருக்கிறா. சிலர்லாம் வேதத்தை திறந்தாங்கனாலே அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். இதெல்லாம் தொலைச்சிருக்கிற தேவ சபையை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு தான் பேசுகிறார். ஆதி அன்பிற்கு திரும்புவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின மன்னிக்கணும் அதே அதிகாரம் யூதா 1:6 கூட வாசிங்க. தங்களுக்குரிய வாசஸ்தல
விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே. சரி, சந்தோஷம். இப்ப இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆதி மேன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு. இந்த வார்த்தையை நம்ம பலவிதமா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இங்கிலீஷ்லாம் எப்படி இருக்குன்னா ப்ராப்பர் டொமைன் அப்படின்னு இருக்கு, அதாவது சரியான ஆளுகை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம தமிழ் அர்த்தத்தின்படியே நீ பார்ப்போம். ஆதி மேன்மை அப்படின்னா, ஆதினா என்ன அர்த்தம்? ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆதியும் அந்தவுமானவை. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் ஆல்பாவும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் முந்தினவரும். அப்ப ஆதினா என்ன அர்த்தம்? முந்தி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அப்படின்னு என்ன செய்யலாம். அப்ப முந்தின மேன்மை அப்படின்னு ஒரு மேன்மை இருக்குது. இல்லட்னா மேன்மைக்கு முந்தின ஒன்று என்ன செய்கிறது. நீங்க எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 15வது அதிகாரம் அல்ல 33வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 15:33. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யாராய் இருக்கலாம். நமக்கு ஆதியாய் கொடுக்கப்பட்ட மேன்மை என்னவென்று தெரியுமா? பரலோகத்திலே மிக உயர்ந்ததாக கருதப்படுகிற தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாழ்மையை தான் தேவனுடைய தூதர்கள் இழந்து போனார்கள். லூசிபருக்கு என்ன மேன்மை இருந்தது? அவனோடு கூட இருந்த சேனைகளின் தலைவருக்கு என்ன மேன்மை இருந்தது என்றால், ஆதி மேன்மை இருந்தது. மேன்மைக்கு முந்தினது ஒன்று இருந்தது. இல்லை என்றால் மேன்மையின் துவக்கம் அவர்களுக்கு இருந்தது. அது என்னவென்று நீங்கள் கேட்பீர்களானால், சபையே நான் தாழ்மையாக சொல்லுவேன், அது கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. இந்த தாழ்மை என்னைக்கு தூதர்கள் விட்டு வெளியே போச்சோ, அவன் மேன்மை இழந்தானா என்னங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் பைபிள் சொல்லுது, அவன் மேன்மையோட தான் கீழே தள்ளப்பட்டானா. உன்னுடைய நாகசுரங்கள், உன்னுடைய கிண்ணற வாத்தியங்கள் எல்லாம் பாவாளத்துக்கு என்ன செய்யட்டும். அப்படித்தான் வசனம் என்ன செய்யுது. நினைவு சரியா இருக்கும்னா நான் வாசிக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகத்தில் அந்த வசனம் இருக்கு. நான் அன்பாய் சொல்றேன், தாழ்மையை ஒரு தேவ பிள்ளை எப்போ இழந்து போயிட்டோ அப்ப ஆதி மேன்மையை தொலைச்சிட்டுன்னு அர்த்தம். ஒருவேளை மேன்மை இருக்கலாம், ஆனா அந்த மேன்மைக்கு மூலதனமான, இந்த மேன்மைக்கு முந்தினதான, இல்லைன்னா அந்த மேன்மைக்கு ஆதியா இருந்த தாழ்மை என்னைக்கு இழந்துட்டோமோ, நான் தாழ்மையா சொல்றேன், நம்மையும் கர்த்தர் நியாய தீர்ப்புக்காகத்தான் விட்டு வச்சிருக்கிறார். ஒன்னே ஒண்ணு, அவனை அடைச்சு வச்சுட்டாரு. கிருபையின் காலம் நம்ம ஓடிக்கிட்டு என்ன செய்யறோம். தாழ்மையை நம்ம எங்க தொலைச்சோம் தெரியுமா? என்னைக்கு கொஞ்சம் வளர்ந்தோமோ அன்னைக்கே தொலைச்சிட்டோம். எடுத்து வாசிங்க எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். எசேக்கியேல் 28:2. நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி, உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தீருவின் அதிபதியை நோக்கி. அதாவது இந்த வசனம் என்னன்னா, இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்குது. அது பாபிலோனின் ராஜாவை குறித்து சொல்லப்படும். அதாவது என்னன்னா, இது பாபிலோன் ராஜாவை தான் சொல்லுது, இது தீருவின் ராஜாவை தான் சொல்லுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த வசனம் அப்படியே மேலிருந்து தலைகீழா மாறும். அது எதை குறித்து பேச ஆரம்பிக்கும்னா, லூசிபர் ஆரம்பத்தில் தள்ளப்பட்டதை குறித்து பேச ஆரம்பிக்கும். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னைக்கு மேன்மையானவைகளை சுதந்திரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு தாழ்மைகள் இருந்த நம்மை கர்த்தர் தயவால் உயர்த்தி நம்மை மேன்மைக்கு கொண்டு வராரோ, அப்ப இந்த பாதாளத்தின் வல்லமை நமக்குள் வந்து விடுகிறது. அதனால தான் தகப்பனாய் யோவான் நினைக்கிறேன், நீங்கள் அறிந்திருக்கிறபடியே அந்தி கிறிஸ்து வருவான்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனா அந்தி கிறிஸ்துவோட ஆவி இப்பயே என்ன செய்யுது?
அப்ப அதை இப்படியே சொல்லலாம், அது பாதாளத்தின் ஆவின்னு நம்ம என்ன செய்யலாம். இந்த பாதாளத்தின் ஆவியின் பலவீனம் என்ன தெரியுமா? கொஞ்சம் வளர்ந்த உடனே இவன் அறியாமலே இவனுக்கு பெருமை வந்துடும். ஆச்சரியமா இருக்குங்க. நான் அடுத்த வசனத்தை மறுபடியும் காட்டுறேன். பாபிலோன் ராஜாவும் இதே மாதிரி தான். வசனம் சொல்லுது பாருங்க, உன் இருதயம் மேட்டிமை கொண்டுட்டு, ஏன் தெரியுமா? நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் நீ ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்ல. 5வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுது, உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. எங்க ஆதி மேன்மை போச்சுன்னா, மேன்மை செல்வத்தினால வந்துச்சு, கிருபைகள் ஏதோ ஆண்டவர் கொடுத்ததுனால வந்துச்சு. இப்ப என்ன ஆயிட்டுனா, மேன்மை இருக்கு, ஆதி மேன்மை போச்சு. ஆதி மேன்மை எது? தாழ்மை. இன்னைக்கு சபை தொலைச்சு நிக்கிறோம். 6வது வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்குகிறபடியால். மேன் ஹல்லேலூயா, அல்லேலூயா. நான் அன்பாய் சொல்லுவேன், நம்ம வாசிக்கிறதற்கு தியானிக்கிறதுக்கு ஆதாரமாய் கூட நீங்க ஏசாயா 14:14 கூட வாசிங்களேன். ஏசாயா 14:14. உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆமென், ஹல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லிட்டு வரான்னா, பாபிலோன் ராஜாவை குறித்து. இந்த பாபிலோன் ராஜா எப்படி இருந்தாலும் ஒண்ணுமில்லாம தானே இவன் ஆரம்பிச்சிருக்கணும். ஒண்ணுமில்லாம இவன் ராஜாதி ராஜாவாயிட்டான். பைபிளே சொல்லுது, நேபுகாத்நேச்சர் ராஜாதி ராஜா. இப்போ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான்னு பாருங்களேன். அடுத்து இங்க எசேக்கியேல வாசிக்கிறோம், இவன் தீரு ராஜா. இவனும் ஒண்ணுமில்லாம தான் ஆரம்பிச்சான், இவர்களும் ஒண்ணுமில்லாம தான் ஆரம்பிச்சாங்க. இவங்க வாழ்க்கை இப்ப வளர 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 இவனுக்குள் மேட்டிமை பெருகிறதுனால 2 பேருக்கும் ஒரே காரியம்தான் இருதயத்தில் சொல்லிட்டான். அவன் இருதயத்தில் சொன்னான், என்ன தெரியுமா சொன்னா? நான் இதை செய்வேன். எசேக்கியேல் புஸ்தகம் இன்னும் அழகா இருக்குது. நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறாப்பா. பெருமையின் ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நான் தாழ்மையாய் சொல்லுவேன், ரொம்ப தாழ்மையாய் சொல்லுவேன். கர்த்தர் இருக்கிறவர்களை விடுவிப்பாராக, இல்லாதவர்களை காப்பாராக. நான் அப்படின்னு என்னைக்கு ஒரு தேவ சபை பிள்ளை பேச ஆரம்பிக்குதோ, அந்த பிள்ளை ஆதி மேன்மை ஆகிய தாழ்மையை தொலைச்சிட்டு அர்த்தம். இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை நமக்குள்ளது கிடையாது. இந்த நான் பண்ணேன் பாருங்க, நான் ஊழியம் செஞ்சேன் பாருங்க, நான் இது கிடையாது. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னார்? என் மகிமை பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டிய மகா பாபிலோன் சொன்னார் பாருங்க, முடிஞ்சு கதை. நான், இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சீரியஸா யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க அப்படி இருப்பீங்கன்னா, அதாவது இந்த பெருமை அப்படிங்கிறது காசு பணம் வந்தா வராது, உங்களுக்கு தெரியும்ல. காசு இல்லாட்டியும் பெருமை என்ன செஞ்சிடும்? நமக்கு என்ன செஞ்சிடும்? பெருமைங்கிறது பெரிய பாவம். தாழ்மை அப்படிங்கிறது காசு பணம் வந்துட்டா போயிடும் கிடையாது. தாழ்மை என்பதும் வேறு, அதுவும் பணம் பொருளை சார்ந்ததில்ல. பெருமை என்பதும் வேறு, அதுவும் நம் வாழ்கிற வாழ்க்கையை சார்ந்ததல்ல. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையை சார்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இவங்க நான் செஞ்சிருவேன். எனக்கு தேவ பிள்ளையே, நான் அன்பா சொல்றேன், மேன்மை நமக்கு இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் கொடுத்த ஆதி மேன்மையான தாழ்மை நம்மளை விட்டு போயிடக்கூடாது. தாழ்மையில தான் இருந்தோம், நம்ம ரொம்ப கீழே கிடந்தோம், தூக்கி விட ஒரு வாரம் இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு நம்ம தான் சொல்றோம், நான் நினைச்சேன்னா உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன். சொந்த குடும்பத்துல சொல்றோம், நான் நினைச்சிட்டேன்னா உனக்கு தெரியாது, நான் நினைச்சேன்னா நினைச்ச செஞ்சிருவேன். ஐயா அம்மா, ஒரு நாள் நினைவுகள் கூட இல்லாம தான் ஆண்டவரை தேடி வந்தோம். ஒரு நாள் நீங்க பைத்தியம், நாம் பைத்தியம், நினைக்க துப்புள்ள நமக்கு. இன்னைக்கு இந்த வாயி கர்த்தர் கொடுத்த மேன்மையில பேசுறோம். நான் நினைச்சேனா, நினைக்க வச்சவர் யாரு? நம்மள அன்னைக்கு நம்மள பைத்தியமா விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு வாய் பேசி இருக்குமா நம்மளுக்கு? நான் நினைச்சேன்னா, நான் நினைச்சேன்னா ஒண்ணும் இல்லாம ஆயிருவீங்க நீங்க. 97, 98ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தை பார்த்து அப்படி சொன்னாங்களாம், நாங்க நினைச்சோம்னா இங்க ஊழியமே இல்லாம போயிடும். நாங்க நினைச்சோம்னா சர்ச்சை இழுத்து மூடிட்டு 4 தென்னை மரம் வச்சு நடத்திட்டு போயிடுவோம்.
நினைக்கிறீங்க கடந்து வந்த பாதைகளை சும்மா அப்படியே ஊழியம் வந்துட்டுன்னு? அன்னைக்கு இருந்த நம்முடைய தகப்பனாகிய பாஸ்டர் சேவியர் சொன்னாங்களா உங்களை பார்த்து, உச்சகட்டமாய் விவாதம் போகும்போது எல்லாரும் கேட்டுக்கோ, உன் பணமா இல்லை என் ஜபமா, உன் பணமா இல்லை என் பரிசுத்தமா, சவால் விட்டுட்டு பார்த்துருவோம். அன்னைக்கு இவர் சொல்லல, நானும் நினைச்சேன்னா உன்னை அழிச்சிருவேன், வேம்பாத்துக்காரன் நானும் நினைச்சேன்னா அழிச்சிருப்பேன்னா. அன்னைக்கு ஜபத்தையும் பரிசுத்தையும் மட்டும் சார்ந்தனால இன்னைக்கும் உந்தயவால் இந்த ஊழியம் நிலையாய் நிற்க தேவன் உதவி செய்தான். அல்லேலூயா. ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில இருந்து வெட்டிடணும். அதாவது எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, வேதத்தை எழுதுவாங்க வேத பாரகர்கள், அவங்க பழைய ஏற்பாடை எழுதுவாங்க, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இதை எழுதும்போது யெகோவா தேவன் அப்படின்னு வார்த்தை வரும் தெரியுமா? அப்படி வார்த்தை வரும்போது பேனா வச்சுட்டு பதறிட்டு எந்திரிச்சிருவாங்களாம். அதோட அந்த பேனா உடைச்சிருவாங்கன்னு சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. கழுவிடுவாங்க. பரிசுத்தமுள்ளவருடைய பேரை நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பயங்கரமானது. மோசே கேட்டா, யாரையா நீ? போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது தேவனுடைய இருதயம். அவர் தான் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவர் எங்கேயும் இப்படிதான் பேசுவார். இயேசு வரும்போது சொன்னார், எவனுக்கும் சொல்ல அந்த தைரியம் இல்லை. தகப்பனாகிய மோசே சொல்லல, தகப்பனாகிய சாமுவேல் சொல்லல, யாருக்குமே அதை சொல்ல தைரியம் இல்லை. தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுதான் சொன்னார், பிதாவை பார்க்கணுமா? நானே அவர். இந்த நான் அப்படிங்கிற அகம்பாவத்தை விட்டு நீங்கள் நான் வெளியே வந்துடும். தேவனின் இருதயத்தை போல நம்முடைய இருதயத்தை ஆக்கக்கூடாது. இந்த நானுங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர்தான் சொல்ல முடியும், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர்தான் சொல்ல முடியும், நான் மரித்தேன் உயிர்த்தேன் சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறேன். அவருக்கு தான் அந்த தகுதி இருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நான் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய இருதயம் என்னைக்கு பெருமையினால் நிறைவது என்பதற்கு அடையாளம். என் வாழ்க்கையில எப்ப நான் அப்படிங்கிற வார்த்தை எழும்புதோ அது உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. உடுத்த உடை இல்லாம வந்தோம், நான் நினைச்சேன்னா உங்க குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம் பாருங்களேன். நம்ம சீக்கிரம் கீழே தள்ளப்பட்டு போவோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனாகி யோபு கூட சொல்லும்போது சொல்றாரு, தேவனே 2 தரம் நான் என்ன செஞ்சினேன், பேசினேன், ஆனா இப்ப என் கையினால என் வாயை பொத்தி கொள்றேன். ஏன்னா எனக்கு இப்ப தெரியும், தேவரீர் மாத்திரம்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு உண்மை நான் சொன்னேன்ல, பாபிலோன் ராஜாவை குறித்து அவனுக்குள் இருந்த லூசிஃபரின் ஆவின்னு. நீங்க ஏசாயா 14:24 எடுத்து வாசிங்க. ஏசாயா 14:24. சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். மறுபடி ஒரு முறை வாசிங்க. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். லூசிஃபர் சொன்னது, சாத்தான் ஆவியினால் நிரம்பின பாபிலோன் ராஜா சொன்னது 12:13 சொல்லுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. 24 வருஷம் தான் ஆண்டவருக்கு பதில் சொல்றாரு, எப்பா நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள தேவனா என்ன நினைச்சிட்டேன், என் அடையாளம் என்ன தெரியுமா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் செய்ய நினைச்சது மட்டும்தான் அந்த பூமியில தடைபடாது. 24 தான் சொல்லுது. ஆண்ட எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் சத்த சொல்லுகிறார். 27வது வசனம் சொல்லுகிறது,
26 கூட நீங்க பின்பக்கத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் குறைவுள்ளவர்கள், நீங்களும் நானும் பலநிலை குறைந்தவர்கள், நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்தை போல ஒரு காலமும் மாற முடியாதவர்கள். நீங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம அப்படியே நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு. பெருமை நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறதும் அல்லாமல் தேவனுக்கு எதிராக திருப்பி விட்டு விடுகிறது. நீ கர்த்தருடைய ஆலயத்திற்குள் வந்திருக்க, நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை அவருக்குள்ள வார்த்தை. நீங்க முழு வேதம் வாசிச்சு பாருங்க, அவர் தான் திரும்பி சொல்ற பயன்படுத்துறார். என்னப்பா பிரச்சனை? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன். நான் அதை சொல்ல அவருக்கு மட்டும்தாங்க தகுதி இருக்கு. இந்த வாழ்க்கை, இந்த மண்ணான சரணம், சில 100 பார்த்து நம்ம, சில 1000, சில லட்சம், ஒரு நல்ல வீடு, நம்ம நினைச்சா என்ன செய்ய முடியும்? அவர் நிர்ணயித்திருக்கபடிதான் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. ஆனா நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? நமக்கு என்ன தைரியம் இருக்கலாம் தெரியுமா? நீங்க எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அல்ல 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் தைரியமாயிருங்கள் என்று ஆவியானவர் சொன்ன இத்தனை வார்த்தைகளுக்கு நடுவிலே நமக்கு ஒரு தைரியம், தாழ்மை எதனால் உண்டாகிறது தெரியுமா? நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல இந்த கிருபாசன தண்டை அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலையும் கிருபாசனம் தான் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் இப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் மொழி பைபிள் நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் கிருபாசனம் அப்படின்னு எழுதப்பட்ட வார்த்தை எல்லாத்துலேயும் mercy seat அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருபையின் நாற்காலி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா கிருபையின் ஆசனம் அப்படின்னு வச்சுக்கலாம். சீட்டுனா சீட் எப்படி இருக்கும்? பஸ் சீட் எப்படி இருக்கும்? அது ஒரு லெவல் தான், அது சாதாரண ஒரு சீட் தான். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக இதில் இந்த கிருபாசன தண்டை அப்படின்னு இருக்கு தெரியுமா? அது என்ன வார்த்தை போடப்பட்டிருக்குன்னா, த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் சிங்காசன தண்டையிலே சேர கிடவோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானே சொன்னாங்க, நான் சொல்லி உயர்த்தாத, அவங்க பார்த்தது கிருபையின் ஆசனத்தை தான். அவங்க பெட்டிக்கு மேலே பார்த்தது சும்மா சிம்பிள் தான். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கிருபையின் சிங்காசனம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 15 சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். 9வது வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தருக்குள் விரும்புகிறேன். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறபடியால், தகப்பனாகிய பவுல் எதை சொல்லுகிறார் என்றால், இந்த பூமியில இளைப்பாறுகிறதை குறித்து அவர் பேசவில்லை. இந்த பூமியில இளைப்பாறுதலை குறித்து அவர் பேசவில்லை. அவர் ரொம்ப தெளிவாய் சொல்கிறார், இவ்வளவு பாடுகளை சந்திக்கிற தேவனுடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற தேவனுடைய சபையே, நமக்கென்று இளைப்பாறுகிற ஒரு காலம் நித்திய காலமாய் பரலோகத்திலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையிலே இங்கே இலைப்படையாமல் ஓடுகிறது அவருக்கு முக்கியமா என்னங்கிறது எனக்கு தெரியல, இங்க சோர்ந்து போகாம ஓடுறது முக்கியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஆதி மேன்மையோடு காத்து கொண்டு நித்தியமாய் அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் நானும் பிரவேசிக்க வேண்டும். அங்க பிரவேசிக்கிறதற்கு இந்த பூமியில வாழதான் ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து
பரிதபிக்க கூடாத ஒரு ஆசாரியை நமக்கு கொடுக்கப்படலை. இன்னைக்கு ஆதி மென்மையை அவர்கிட்ட கேட்போம், அந்த தாழ்மையை அவர்கிட்ட கேட்போம், அந்த ஆதி அன்பை அவர்கிட்ட கேட்போம். ஏசப்பா, நீங்க எனக்கு கொடுக்கப்பட்டீங்கப்பா, என் பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஆதி மேன்மை இல்லாம போனதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் தான். நான் நினைக்கிறேன் வியாபாரம் பெருகி போயிட்டு இருந்தான். நான் நினைக்கிறேன் எனக்குள்ள இருக்கிற ஏதோ காரியம் மாற்றம் ஆயிட்டு. ஆனா அதற்கு நம்ம என்ன செய்யணுமா? அந்த நித்திய பிரவேசிக்கக்கூடிய இளைப்பாறுதல பிரவேசிக்கிறதற்கு இன்னைக்கு நல்லா கவனிங்க. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபையின் சிம்மாசன தண்டையிலே ஓடி வர கடவும். ஆதிமென்மை எல்லாத்தையும் இழந்து போயிட வேண்டாம். பெருமை நமக்குள்ள வேண்டாம். இந்த பூமி நமக்கு சொந்தமே கிடையாது. இன்னைக்கு கட்டி வச்சிருக்கிற இந்த வீடு நமக்கு இளைப்பாறுதல் கிடையாது. இந்த பூமி நமக்கு சொந்தமும் அல்ல. நாம் பார்க்கிற ஆசீர்வாதம் நமக்கு இளைப்பாறுதலும் அல்ல. நமக்கென்று இதோ 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 கர்த்தருடைய நாள் வருகிறது. அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க கடந்து போக போகிறோம். அதை சென்று அடைகிற வர நானும் சொல்ல ஒண்ணும் இல்லப்பா. திறமை நீங்க இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, ஊழியத்திலையும் சொல்லாதீங்க, ஈவன் உங்க மனைவி பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லாதீங்க நான் நினைச்சேன்னா. ஏன்னா அந்த நான் நினைச்சனாலதான், யாரு பரலோகத்தில் இருக்கிற அவர் நான் நினைச்சனாலதான் நமக்கு குடும்ப வாழ்க்கை கிடைச்சிச்சு. நம்ம இவங்களை ஒடுக்கக்கூடாது, இவங்களை அடிக்கக்கூடாது. நான் கர்த்தர், நான் என் ஆசாரியனை அபிஷேகம் பண்ணினவன்னு கர்த்தர் என்ன நினைச்சனாலதான், ஊழியம் செய்யறவன் நினைச்சனாலதான் இந்த கிருபை எனக்கு கிடைச்சிச்சு. நான் என்ன செய்யக்கூடாது? தாழ்மைப்படுவோம். மேன்மைப்படுத்துகிறவர் அல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எங்கே அளிக்கிறார்? அதை இந்த கிருபாசன தண்டையில் அளிக்கிறார். முழங்கால் படிடுவோமா? ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு இது எனக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம். தாழ்மையில தைரியமா இருங்கள். இன்னைக்கு தாழ்மை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு நீங்கள் நான் வந்துட்டோம். ஒரு தைரியமான ஒரு முடிவை நீங்க எடுங்க. அப்ப நான் மோசே வாழ்க்கையில பாருங்க, அநித்தியமான பார்வோனின் மகனின் சொல்வதை பார்க்கலாம், என் ஜனத்தோட பாடெடுப்பது நலம், தாழ்மையான ஒரு முடிவு. இதத்தான் அநித்தியமான மனுஷனை வல்லமையான தீர்க்கதரிசியா மாத்துச்சு. ஆனா இதே தேவ மனிதர் நான் தண்ணி கொடுக்கிறேன்னு சொன்னாரு, முடிஞ்சு கானானுக்குள்ள போக முடியல. தேவ திட்டம் அதுதான். கானான் வரைக்கும் அவர் தான் நடத்தணும், அதுக்கப்புறம் நடத்தணும், எல்லாம் சரிதான். ஆனால் அங்க நடந்த சம்பவத்தை பாருங்க. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தகப்பனாய மோசே இந்த கானானுக்குள்ள போகல, ஆனா அவளை சீர்படுத்துற தேவன் பரம கானானுக்குள்ள அவரை கொண்டு போயிடுவார். இது எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம், நமக்கு அடையாளம். ஆனா நம்ம சரியா ஓடணும். ஏன்னா நமக்கு ரெண்டாவது வாய்ப்புன்னு கிடையவே கிடையாது. ஒரு தடவை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்மை தாங்கப்பா எனக்குன்னு கேட்கலாமே. எங்க தொலைச்சிங்கண்ணே? இந்த தாழ்மை இருந்தனால தானே பல நேரம் ஆலயத்திலிருந்து உட்காந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இந்த தாழ்மை இருந்தனால தானே யாரும் உங்களை எப்படி பேசினாலும் ஆலயத்தில் நீங்க பணிவிட சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த தாழ்மை இருந்தனால தானே எல்லாருக்கும் கிடைக்காத ஆலயத்தின் வாசல்ல படுத்திருக்கிற கிருபை கிடைச்சிச்சு. நான் இன்னைக்கும் பார்ப்பேன், மாறி இருப்பதில் மகிமையான ஊழியத்தை செய்கிற தகப்பனாய பாஸ்டர் மோட்சம். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல வீடு கட்டி கொடுத்துட்டார், அவருக்கு நல்ல வசதி கொடுத்துருக்காரு, அவருக்கு தேவையான அளவு ஆண்டவர் உங்களை கொடுத்து போஷிக்கிறார். இன்னைக்கும் ஆலயத்தின் வாசற்படியில் படுக்கிற அனுபவத்தை அந்த மனுஷன் மாத்தலை. ஏன்னா அந்த மனுஷன் அப்ப இருந்தே அப்படித்தான். அன்னைக்கு இல்லாத காலத்திலையும் வாசற்படி தான் படுப்பாங்களாம். அன்னைக்கு அப்பாலாம் உள்ள படுப்பாங்களாம், ஆனால் அவங்க உள்ள படுக்க மாட்டாங்களாம், வாசப்படியில் போய் படுத்துக்குவாங்களாம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பார்த்துட்டாரு. அடுத்த தலைமுறையை ஊழியக்காரன் ஆக்கிட்டாப்புல, அடுத்த சபைகளை ஸ்தாபிக்கிறாப்புல. இன்னைக்கு அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆதி மேன்மை. இப்படி நமக்கு என்னென்னமோ கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு கிருபை இருந்துச்சு, ஆலயத்தில் பல நேரம் தங்கி இருக்கிற கிருபை. நமக்கு ஒரு கிருபை, சுவிசேஷம் சொல்ற கிருபை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் இழக்க ஒரு காரணம், நமக்குள் நாம் அறியாமல் நாம் இழந்து போன ஆதி மேன்மை. மேன்மை இருக்கு இன்னைக்கு நம்மள்கிட்ட.
அந்த தாழ்மை இழந்துட்டோம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, ஆதி மேன்மை, முந்தின மேன்மை. அந்த முந்தின தாழ்மை இடத்துல நம்ம திரும்புவோமே, முந்தின தாழ்மை இடத்துல திரும்புவோமே. ஓய்வு நாள் இதுக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது, விசேஷித்த நாள் இது கொடுக்கப்படுது. 10-12 இடங்களுக்கு அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. இது விசேஷித்த ஓய்வு நாள். இன்னைக்கு நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுது, நீ உன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்து. அப்ப சர்ச்சுக்கு எதுக்கு வாரோம்? ஆராதனை நாளுக்கு எதுக்கு வாரோம்? தாழ்மைப்படுத்த. நினிவே மக்கள் விசேஷித்த ஜெப நாளை ஆயத்தம் பண்ணி என்ன செஞ்சாங்க? தங்களை தாழ்த்தினார்கள். ஏன் சபையில விசேஷித்த ஜெபம்லாம் வைக்கப்படுது? நம்மை தாழ்த்துவதற்காக. ஏன் நம்மளால வர முடியல? நமக்கு தாழ்த்த விருப்பம் இல்லை. ஏன் ஓய்வு நாளில் வந்துட்டு சும்மா கிடந்து போறோம்? நமக்கு தாழ்த்த விருப்பம் இல்லை. ஏசப்பா, நான் இனி என் வார்த்தையில ஒரு நாள் கூட வராது. சில நேரம் வரும், நான் தான் பேர் வச்சேன், இதை நான் தான் கட்டினேன், அது வேற. ஆனா அந்த இருதயத்தின் அடியாளத்திலிருந்து வருதுல, நாம் நினைச்சேன்னா நீங்க நினைக்கவே முடியாது. உங்களுக்கு நினைவை குறித்தவரே ஆண்டவர். அவர் நினைச்சார்னா மறுபடியும் மதி மயங்கிரும், மறுபடியும் பைத்தியமா தெரியும், மறுபடியும் வாழ்க்கையில என்ன செய்யணும் தெரியாம அலைவோம். அவர் நினைச்சார்னா முடிஞ்சு. நீங்க நினைச்ச ஆசீர்வாதம்ப்பா, என்ன மறந்துட்டா எங்க போகப்பானா? நீங்க நினைச்சா எனக்கு ஆசீர்வாதம்ப்பா, நான் நினைச்சா ஒண்ணும் இல்லப்பா. அப்பா, இனி நானுங்கிற வார்த்தையில நான் அழிஞ்சு போயிட மாட்டேன்ப்பா. இந்த பொல்லாத லூசிஃபரின் ஆவியிலிருந்து, இந்த பொல்லாத முழு தூத சேனையும் வீழ்த்தின இந்த பொல்லாத இருதயத்தை மேட்டிமையாக்குகிற ஆவியிலிருந்து விடுதலையாகி கனிகளில் ஒன்றான தைரியம், அது தாழ்மையில் தைரியமாயிருக்க கர்த்தருக்கு உதவி செய்யும். ஊழியம் செய்கிற நாங்க, நிற்கிற நாங்க விழாம தர மட்டும் எங்களை தாழ்த்தி வாழ்க்கையில ஊழியத்துல ஓடி முடிக்க உதவி செய்யும். விசுவாச பிள்ளைகளும் தர மட்டும் தாழ்த்தி ஓடி, அப்பா, கர்த்தருடைய ஜனத்திற்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறபடினாலே அந்த பரமக்கான அணுக்கு நுழைவு செய்யுங்க. ஆண்டவரே, வார்த்தையின் சகல துதிகர மகிமையும் ஒருவருக்கு உண்டாகட்டும். ஆவியானவர் இன்னைக்கு பாடல் வேலையில இருந்து தாழ்மையை குறித்து பேசினீரே ஆண்டவரே, தாழ்த்தி ஓட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நானும் தாழ்மையோடு ஓடணும். இந்த வார்த்தையின் சகல துதிகன மகிமையும் உண்டாகட்டும். மாம்சம் வெளிப்பட்டு இருந்துச்சுன்னா அதையெல்லாம் மறைஞ்சு கிருபைகள் வெளிப்படட்டும். என்னை இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் தாழ்மையினால் இளங்குறீங்க. ஆசுவைங்க, கனம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை போற்றி துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.